கனமழையால் நெல்லை செந்துபுந்தூரை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் போர்வை வியாபாரம் செய்ய வந்த வடமாநில தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுடன் எமது செய்தியாளர் மோகன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். 2 நாளாக பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் முழுவதும் மாநகர பகுதியில் முக்கியமாக எல்லா இடத்திலுமான வெள்ளமானது சூழ்ந்திருந்தது. இதை தொடர்ந்து பார்த்தோமானால் நெல்லை சந்திப்பு பகுதி முக்கியமாக கூறக்கூடிய சிந்துமந்துறை இந்த பகுதியிலான வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடியது. இதில் வடமாநிலக்காரர்கள் வசித்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து அந்த ராஜஸ்தானில் இருந்து போர்வைகளை கொண்டு வந்து வியாபாரம் செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த இடத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவர்களை பற்றி தான் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த இது ஃபுல்லாவே போர்வை அனைத்துமே ராஜஸ்தானில் இருந்து கொண்டு வரக்கூடிய போர்வைகள். குறைஞ்சபட்சமாக இங்கே இருக்கக்கூடிய போர்வைகள் அனைத்துமே வெள்ளத்தில் அடித்து ஈரமாகி நாசமாகி உள்ளது அவர்கள் கூறியுள்ளனர். இதை தொடர்ந்து பார்த்தோம்னால் இதோட மதிப்பு பார்த்தோம் என்றால் 27 லட்சத்தில் இருந்து 30 லட்சம் ரூபாய்க்குள்ள மதிப்பானது இந்த போர்வை. இவங்களுக்கு இந்த போர்வை எவ்வளவு ஆண்டு நஷ்டம், எவ்வளவு மதிப்பு, இதோட மதிப்பு 30 லட்சம் நஷ்டம். நீங்க இப்ப எங்க இருந்து வாரீங்க, இந்த மாநிலத்திலிருந்து வந்து இந்த வியாபாரம் பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. 2 மாசம் வியாபாரம், ஒரு வருஷத்துல 2 மாசம் வியாபாரம் இங்க பண்ணிட்டு இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? உங்களோட ஊர் எங்க இருந்து? ராஜஸ்தான் இங்க வந்திருக்கு. 2 மாசம் வியாபாரம் பண்ணிருக்கு. 30 லட்சக்கு 37-38 லட்சக்கு போர்வா இருக்கா, எல்லாம் நெளிஞ்சாய் இருக்கா. நான் தீபாவளியில வரேன், பொங்கல்ல போவான். இங்க 3 மாசம் வியாபாரம் எல்லாம் நெளிஞ்சாய். அப்படியே இதை வியாபாரம் பண்ண முடியாதா? எல்லாம் தண்ணியாய். அங்க போய் தங்குனீங்க, உங்களுக்கு சாப்பாடு வசதி, தண்ணி வசதி, இப்ப இங்க யாராவது உங்களை அதிகாரிகள் யாரும் பார்வையிட்டாங்களா? இங்க சாப்பாடு தான் கவர்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. அதிகாரிகள் யாரும் இங்க உங்களை பார்த்தாங்களா? அதே வீடியோக்கார வந்திருக்கா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்திருக்கா, 2 ஆள். தொடர்ந்து அவர்களுக்கு தமிழக அரசு அவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்து அவர்களுக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்து வழங்க வேண்டும் என்று அவர்களோட முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.